ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ எங்களோட வீக்கெண்ட் இதோட சிறப்பாங்க அதை நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம். இவ்வளோ சூப்பராக அமைதியாக பயங்கரமாக இருக்குங்க இந்த பிளேஸு. நாங்கள் உள்ள ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த இடம் எங்கே இருக்குன்னா, இது திருப்பூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த அமராவதி டேமில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுது, அப்படியே கம்ப்ளீட்லி ஒரு கிராமத்து ஃபீல் டச் அப்படியே கொடுக்குதுங்க. மக்கள் எங்கே அப்படியே ட்ரெஸ்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் அந்த பிரம்மாண்டமான டேமோட காட்சி உங்களுக்காக. இந்த டேம் பார்த்திங்கன்னா 1957 காமராஜர் பீரியடில் கட்டிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுனால கண்டினியூஸாக மழை பெஞ்சு டேம்லாம் நம்பி சட்டை தாண்டி தண்ணி வருதுங்க. அந்தளவுக்கு ரீசெண்டாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். பட் எங்களுக்கு தெரியாது இவ்வளோ ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்ட்டு. ஏன்னா ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் லவர்ஸாகவும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா பார்க்கிங் கூட நான் தேடி பார்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான பிளேஸ் போல். அண்ட் இங்கே வந்தால் நீங்கள் போட்டிங் கூட ட்ரை பண்ணலாம். இங்கே போட்டிங்க்கு 50-100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. அண்டு ஒரு சில மூவிஸு கூட இங்கே எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா சூரியம்ஸில் ஒரு முக்கியமான சீன் கூட இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பிளேஸை. நீங்களே பாருங்கள் இந்த டேமோட அழகிய தோற்றத்தை. எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எவ்வளோ பெருசாகவும் சுற்றிலும் மலையாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் என்னென்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதுங்களா? சூரியவம்சத்தில் வர முக்கியமான சீன் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. உங்களெல்லாம் ஞாபகப்படுத்த முடியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பு போடுறேன், நீங்களே பாருங்கள் இந்த பிளேஸ் அதுதானா இல்லையான்ட்டு. வேண்டாப்பா, நான் அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன்னா.